இந்த உலகத்திலேயே அழகான மம்மி 1920ல ரொசாலியா அப்படின்ற குழந்தை தன்னோட 2வது வயசு வரதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நிமோனியா வந்து இறந்து போயிருது. அதை அவங்க அப்பானால தாங்கிக்கவே முடியல. அவர் ஒரு எம்பால்மரை ஹையர் பண்ணி என் குழந்தை வந்து எப்பவுமே உயிரோட இருக்க மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி என் குழந்தைய வந்து ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ 100 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த குழந்தைய பாக்குறவங்க கூட அந்த குழந்தை பார்க்க தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர்லாம் அந்த குழந்தை தன்னை பார்த்து கண்ணை சிமிட்டுறதாவும் சொல்றாங்க. அந்த குழந்தையோட உடம்பு கெட்டு போகாம இருக்கு, அப்பப்ப கண்ணை சிமிட்டுற மாதிரி வேற இருக்கு, கண்டிப்பா ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணி தான் இந்த குழந்தைய வந்து பதப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருஷமா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த குழந்தையோட கண்ணு லைட்டா ஓபன் ஆன மாதிரி இருக்குமா. அந்த ரூம்ல வர லைட் அப்புறம் ஒரு சில ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அந்த குழந்தை கண்ணை சுமட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. 2009ல நேஷனல் ஜியோகிராஃபி வந்து அந்த குழந்தையை வச்சு பண்ண ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, மம்மின்னு செஞ்சா பொதுவா உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருவாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையா. உள்ள இருக்க ஆர்கன்ஸ்ல பிரெயின், லிவர் எல்லாமே இப்போ வரைக்குமே கெட்டு போகாம நல்லா இருக்கான்.